Trust Everest Super Sambar Masala Powder. Taste Daily. Taste the Daily. உலகம் தாங்காதுடா, நீங்க பண்ற அக்குறும்பத்துக்கு அழிஞ்சிருந்தாருன்னு அதெல்லாம் கதையா வந்து ஒரு படமா வருது. ஐயோ, ஒரு பெரிய ஷாக்கில் டப்பிங்கிறதுக்கு கொடுத்தேன், பெருசா டயலாக் கிடையாது. அப்படி கிடையாது, அதுதான் இதுதான் பாப்பீங்க. ஓகே, என் டயலாக் அதுதான். படம் ஓடிச்சுன்னா பாயன், வேறதான் ஆச்சுன்னா பக்கத்துல பாயன் பிரியாணி கடை, அந்த கடை வச்சு என்ன பண்ணுன்னு கேட்டா ஒருத்தன், மச்சான் அதுல சம்பாதிச்சு ரீஇன்வெஸ்ட் பண்ணி திரும்ப மாயின் டூ போ. ஓ, இது ஜாயிண்ட் ஸ்டிக்கரு உலகத்தோட ஆதியும் அந்தமும் தமிழன் தான். இந்த சிவன் வேஷம் போடும்போது நீங்க எப்படி இருந்தீங்க? சிவனேன்னு இருந்த எனக்கு என்ன இருந்தது. வணக்கம். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Very good, thank you so much. ஓகே, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் கேள்வி டேரக்டர் இருந்து ஆரம்பிக்கிறேன். ட்ரைலர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இன்னும் 13 நாள் உலகம் அழிய போகுது, ஸோ அப்படிலாம் வந்து டைலாக்ஸ் இருக்கு. வழக்கமா இந்த மாதிரி உலகம் அழிய போகிற படங்கள்லாம் வந்து ஹாலிவுட்ல பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தமிழ்ல ஒரு படம் பண்ண என்னென்ன காரணம்? இல்லை, ஆக்சுவலாக இதை தமிழுக்கு தான் முழு காரணமும் இருக்குது. ஏன்னா உலகத்தோட ஆதியும் அந்தமும் ட்ரெயில் அப்படி தான் முடிச்சிருக்கோம். ஆதியும் அந்தமும் தமிழன் தான். ஸோ எவன் ஆதியோ உலகம் ரொம்ப ரொம்ப ஒரு கொடூர நிலைக்கு வாரம் ஈகோங்கிற பேரில் வாரிகள் நல்லா எக்ஸ்ட்ரீமாக போகும்போது ஓகே, அந்த ஆதிக்கு இதை சொல்கிறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. இன்னும் 13 நாளில் உலகத்தை அழிப்பேன். ஸோ அதான் தமிழில் தான் நமக்கு தான் உரிமை அதிகம் இதில். ஸோ நமக்கு அதற்கான உலகத்தின் முதல் மொழி, முதல் மனிதன், ஓகே, முதல் கடவுள் எல்லாத்தையும் கொண்டவன் நம்ம. ஸோ நமக்கு இதை சொல்கிறதுக்கான உரிமை தமிழில் இதை பண்ணணும்னு எனக்கு தோணுது. காரணம், மாயர்களோட வரலாறே பார்த்தா அது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு யூடியூப்ல, கண்டு நான் தான் சொல்லுவேன். மாயர்களோட வரலாறே பார்த்தா காலபைரவனின் வம்சத்தில் அந்த மயன் வந்து அந்த ஆஸ்ட்ராலஜிலையும் ஆர்கிடெக்ட்லையும் ஓகே, நம்ம இது எல்லாத்தையும் சிறந்த விளங்கிய மயனே லெமூரியா கண்டம், அதாவது குமரி கண்டம். லெமூரியானா நிறைய பேர் தெரியும். குமரி கண்டம் அழிஞ்சதுக்கப்புறம் நம்மளாம் செதறி நம்ம இந்த பாகம் லேண்டுக்கு வரும்போது அந்த பாகம் லேண்டுக்கு, அந்த பாகத்தில் இருக்க லேண்டுக்கு போனவன் தான் மயனே மாயனானான். அதுதான். ஸோ அதனால இதை பற்றி பேசுறதுக்கான உரிமை உலகத்தோட என்கிட்ட சொன்னவனும் தமிழன் தான். இன்னைக்கு வேற ஃபார்ம்ல இருக்கான் அவன். நான் இல்லைன்னா தமிழ் எல்லாத்துக்கும் உரிமை கொண்டு அறியும் கிடையாது. இதுக்கு நான் சொல்றதுக்கு 100% ஃபேக்டாக இருக்கலாம், ஃபேக்டாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்கான கூற்றுகள் இருக்குது, இதை கனெக்ட் இருக்குது. நம்மளோட ப்ராக்டிஸஸும் அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணலாம். அவங்களே விளையாடுறது, பாண்டி விளையாடுறதுலேருந்து சில வார்த்தைகளும் நமக்கு கனெக்ட் ஆகுது. நிறைய ஆர்கிடெக்ட் இந்த அவன் எல்லாத்தையும் வானாராய்ச்சி எல்லாத்துலேயுமே நமக்கான மைனுக்கான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ அதனால இதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. அது கரெக்டான விஷயம் நான் தான் சொன்னேன், கண்டென்ட் இருக்குது. ஓகே. ஸோ ப்ரோ சொல்லிட்டீங்க. ஓகே, ஸோ ஸ்டோரி கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு 2 ஷேட் இருக்கு, ப்ரெசன்ட், பீரியாடிக் போர்ஷன் சொல்லிட்டு. எது பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு? ஆக்சுவலி மெனி ஷேட் இருந்துச்சு. லைக் ஆதியா பண்ணும்போது லைக் ஆஸ் அ கார்பரேட் காய் பண்ணும்போது தட் வாஸ் நார்மல் ஃபிசிக்கலியாக யூ ஹேவ் டு பி ஸ்லிம்மாக இருக்கணும். ஓகே, ஆனால் அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும்போது மைண்ட் ஆகும்போது சிவன் ஆகும்போது இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஃபிசிக்கலியே நீங்கள் ப்ரிப்பேராக இருக்கணும், மென்டலி சேலஞ்சிங்காக இருக்கும். அது இல்லாமல் லைக் அந்த அந்த இமோஷன்ஸ் வந்து யூ ஹேவ் டு கேரி. ஓகே. ஸோ ஃபார் மீ அது இல்லாமல் அந்த மேக்கப் இட் டுக் மீ அபவுட் 6 hours. ஒரு மைனை மேக்கப் பண்ணும்போது ஷிவன் இட் டுக் மீ அபவுட் 6 hours. அண்ட் பாடி பெயிண்டிங். ஓகே ஓகே ஓகே, அதெல்லாம் பாடி பெயிண்டிங். ஸோ எனக்கு வந்து அந்த சிவனை பண்ணும்போது கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஐ லைக் இட். பட் இட்ஸ் ஆல் அ நியூ சேலஞ்ச் ஃபார் மீ. ஓகே, நியூ சேலஞ்ச். ஓகே. சாய்தி, நான் அதை தான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இன்ட்ரோ எடுக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய படங்களில் வந்து எனக்கு உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த இந்திரன்லேயே ரொம்ப பிடிக்கும்னு வச்சிங்களேன். படிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாமியை தின்னுட்டு இப்போ எல்லாம் பாஸ் ஆகிடும், ஆத்தல கும்பிட்டு பாஸ் ஆகிடுவேன். உங்கள் டைலாக்ஸ் தான் நான் ரொம்ப ஃபேன் ஆனேன். அந்த தெரிய படத்தை அடிச்சா மூஞ்சி குழகுழன்னு ஆகிடும் பார்த்து கேட்குற டைலாக் ஆகட்டும். அந்த ஆமாம், ரொம்ப ரசிச்சா பேசுவேன். என்னை பத்தி பேசணும்னா தான் அண்ணா பேசுவேன். அந்த மாதிரி உங்களோட எல்லா படங்களும் ஒரு டைலாக் ஹிட் ஆகும். ஸோ இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்த மாதிரி இந்த மாதிரி ஷேட்ல நான் உங்களை பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி கெட்டப்பு அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை.
படம் எப்படி இருக்கு? இல்லை உங்களுக்கு என்னெல்லாம் இருந்ததோ அதை எனக்கு அப்படி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஓகே. படங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணுவோம், யதார்த்தமாக ஒரு விஷயங்கள் பண்ண நடக்கும். ஒரு காலத்தில் படத்துக்கு வந்து நிறைய ஒப்பனைகள் தேவை, ரெண்டாவது வந்து மனப்பாடங்கள் தேவை, லைனப் பண்ணணும், டைலாக்லாம் ஓகே, தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க அதுக்கேற்ற மாதிரி குரல் வந்து ஏற்றி இறக்கி பேசுறது, பாடி லாங்குவேஜஸ், நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய பேசுறது அப்படின்னு. அதுக்கு ஒரு பெரிய டீச்சிங் இருந்தது, அதுக்கு கலைக்கூடங்கள் இருந்தது, நிறைய போய் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்படிலாம் இல்லாத இடத்துலேருந்து வந்த பையன் தான் நான். ஸோ அவங்களாம் தேட்டர் ஆர்டிஸ்ட் அவங்களாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு அது தெரியும். எனக்குலாம் அப்படி இல்லை. போகிற போக்கில் சினிமாவுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு வந்து உள்ளே வந்து அதுக்கப்புறம் வேலையை நம்ம நிர்ணயம் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன வேணும் அப்படின்றத தேடுறதை அலைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு புரிதல் வந்து அதுக்கப்புறம் வந்து சினிமா மேலே ஒரு காதல் வந்தது. ஓகே. அந்த காதல் வந்து முழுமை பெறாத காதல் தான். அந்த மாதிரி தான் சினிமா. ஸோ முழுமை பெறாத ஒரு நடிகை நம்ம வந்து பெருசாக எதுவும் சாதிக்கலை, எதுவும் பண்ணல, அதுக்காக வேலை செய்யணுன்ற ரொம்ப மெனக்கெடுதல்னு ஒன்று இருக்கும் இல்லையா, தேடணும், எதனா கிடைக்கணும், காசுக்காகவும் மற்ற விஷயத்துக்காக பேருக்காகவும் இல்லாமல் சினிமாக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம கற்றுக்கணும் இது அப்படின்னு. அப்படி கற்றுக்கணும்னு நினைக்கிறப்ப எனக்கு கிடைச்ச படம் தான் மாயன். ஓகே. ஸோ மாயன் ஃபஸ்ட் டைம் க்ரீன் மேட்டில் பண்ணுது. ரெண்டாவது வந்து எனக்கு இதெல்லாம் புதுசாக இருந்தது. நிறைய கதைகள்லாம் கேட்டிருப்பேன், நிறைய சொல்லுவாங்க, உலகம் தாங்காதுடா, நீங்கள் பண்ணுற அக்குறும்பத்துக்கு அழிஞ்சிருந்தா அப்படின்னு. அதெல்லாம் கதையாக வந்து ஒரு படமாக வருது, ஐயோ அப்படின்னு ஒரு பெரிய ஷாக் இல்லை. அப்புறம் ரெண்டாவது வந்து ராவணனுக்கு வந்து 10 தலை, நான் ஒத்த தலை இல்லைடா 10 தலை ராவணன் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுவாங்கல்ல, அது வீராசூர் அந்த டைலாக்கு, நீ என்னை ஜெயிச்சிட்டல அப்படின்னு. அதெல்லாம் விட ஒரு இடத்துல சில டைலாக்ஸ்லாம் இருக்கும். நான் ரொம்ப படத்தில் பேசாத வார்த்தைகள், வசனங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இவ்வளோதான் பேசணும், இதுக்குள்ளே இருந்தால் போதும் அப்படின்னு டைரக்டர் சில விஷயம் பண்ணுது. ஸோ இது எல்லாமே புதுசாக இருந்தது. நிறைய படங்கள் ஓடி போய் சண்டை போட்டு அடித்து ரேப் பண்ணி கத்தி டைலாக் பேசி, இவன் லோக்கல் பையன், சென்னையில் இருக்கிற லோக்கல் பையன், இவன் இவ்வளோதான் வரும் இவனுக்கு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்னை ஏன் இப்படி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அந்த கேள்வியெல்லாம் அடுத்தது தாண்டி இல்லை இதெல்லாம் பேச முடியும், இப்படியும் ஆக்ட் பண்ண முடியும் அப்படின்னு காட்டினது வந்து ராஜேஷ் கண்ணா சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் பண்ணணும். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். ஸோ அதனால் வந்து எனக்கு சார் வந்து அந்த இடத்த கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமான படம், எனக்கு பிடிச்சிருக்குது. நான் பார்த்த சிஜி ஒர்க்லாம் வந்து வேற லெவலில். எனக்கு இவ்வளோ இந்த பட்ஜெட்டில் இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு வியப்பு இருந்தது. அதை நான் முதல் ட்ரெய்லர் கட்லேயே பார்த்துட்டேன். ஓகே. அங்கே தான் ஹீரோ சாரை பார்த்து நான் மிரண்டு போனேன். இப்படி ஒரு நிறைய இடங்கள் அந்த படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சொல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, இவன் வந்து வேற ஒருவனாக மாறுற இடம்லாம் இருக்குல்ல, அது வந்து எனக்கு டைரக்டர் பண்ண சில ஒர்க்கெலாம் வந்து சிஜியில் பண்ண ஒர்க்கெலாம் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. உண்மையாகவே வந்து இது அடுத்த பார்ட்லாம் வந்து வேற லெவல் ஹாலிவுட்டில் ரேஞ்சுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒர்க் ஹெவியாக இருக்கு. இருக்கு பார்ட் 4 ஓகே, வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சுவாரஸ்யமாக போயிருக்கு, நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது, நல்ல படம். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்கள் என்ன மாதிரிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க இந்த படத்துக்கு? நான் ஆக்சுவலி ஜஸ்ட் ஒரு லீடு தான் கொடுத்துருக்குறேன். ஆதி காளி அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்ராயர் ஆஃப் ஈவில். அழிக்கிறவங்கள அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய சக்தி தேவைப்படும் இல்லையா? ஆமாம். ஸோ அவனோட பயங்கரமாக இருக்கணும் அந்த பவர் ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு இதுதான், அந்த ஒரு அருமையான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார். சீரியஸ்லி தட்ஸ் பிளஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். ஃபியூ ஷார்ட்ஸாக இருந்தால் கூட ரொம்ப பவர் பேக்ட், இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து இதை காட்ட முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம ஆக்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, நமக்கு ஓகே ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு நார்மலாக இருக்கும். பட் அந்த மியூசிக் ஜோன்ஸ் ரோபர்ட் ஹாவ் லைக் ஹீ இஸ் தி ஆட்ட நாயகன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா படம்? இன்னும் பார்க்கல? ஓகே, கண்டிப்பா பாருங்க. ஸோ மியூசிக் வந்து தட் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ அந்த ஆக்டிங்கோட சேர்ந்து மியூசிக்கும் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் தான். டப்பிங் அதுக்கு கொடுத்தேன், பெருசாக டைலாக் கிடையாது, அப்படி கிடையாது. அதுதான் இதுதான் பார்ப்பீங்க. ஓகே, என் டைலாக் அதுதான். பயந்துடுவீங்க. ஓகே. ஸோ ஜென்ரலாகவே நெகட்டிவ் கேரக்டர்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன். ஸோ கேர்ள் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி இதில் எப்பவுமே நம்மளுக்கு ஆர்வம் இல்லை அவ்வளவா. ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நெகட்டிவ் ரோலில் தான் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே.
சும்மா ரொமான்ஸ் பாட்டு பாடிட்டு ஹீரோ சுத்துறதுக்கு நார்மல் லைஃப்லயே எனக்கு இஷ்டம் ரொம்ப இருக்காது. புரியுதா? சோ அதனால வந்து நம்ம நினைக்கிற உணர்வுகள் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வந்து சினிமாவை விட வேற எங்க இருக்கு? பல வாழ்க்கைய வந்து இந்த ஒரே கலையில வந்து வாழ்ந்து முடிக்க முடியும் நம்மளால. So you know you really feel that seriously. அது ஆர்டிஸ்ட் எப்பவுமே அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா you can put yourself in others shoes. இன்னொருத்தவங்களோட ஷூல நீ அவங்கள மாதிரி இருக்கணும்னா இந்த இடம் அந்த மாதிரி ஒரு கலை ஒரு தொழில் இது. அவ்வளோ we respect it so much. இதை வந்து கரெக்டா எடுத்துட்டு போனா இது வந்து உருவாக்கும் இந்த படம் மாதிரி. ஆனா இத தவறா போனோம்னா அழிக்கவும் செய்யும். ஏன்னா தட் இஸ் தட் மீடியா பவர் அப்படிங்கிறது தட் இஸ். ஸோ இது வந்து அவ்வளோ ரெஸ்பான்சிபிளா ஒரு டைரக்டர் இருக்கனால அவருடைய உணர்வுகளையும் அவர் சொல்ல வந்த கருத்துக்களையும் நம்ம இப்படி பேசினா நிறைய பேர் கேட்க முடியாது. மேபி உங்களுக்கு ஒரு 15 minutes கேட்க முடியும், கரெக்டா இல்லையா? அதனால கேட்டுட்டு இருக்கீங்க. இதே நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு நாள் பேசினா கேட்க முடியுமா? இல்ல புத்தகத்தை எல்லாராலையும் படிக்க முடியுமா? அவ்வளவு டைம் இருக்குமா? ஃபர்ஸ்ட் படைச்ச இறைவனை பத்தியே யோசிக்கிறதுக்கு 5 நிமிஷம் ப்ரேயர் பண்ணுவோமா எவ்ரிடே? வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீ என்ன சமுதாயத்தை பத்தி யோசித்துற போற? ஸோ என்டர்டைன்மெண்ட்டா உனக்கு கொடுத்தா உனக்கு ஈஸியா உனக்கு சப்கான்சியஸ்குள்ள இருக்கும். ஸோ பெருசா மாற்றம் இல்லை, உனக்குள்ள ஒரு சின்ன ஒரு தூண்டுதல் உள்ள இருக்கிற ஒரு விஷயத்த தூண்டுறதுக்கு அவ்வளோ அழகா வந்து டைரக்டர் சார் இந்த படத்துல பண்ணியிருக்கிறாங்க. யாரும் பண்ணாத யூனோ லைக் தட் உணர்ச்சியை தூண்டி விட்டுருக்கிறது. மொழி மேல தேசத்து மேல உள்ள அக்கறை நம்மளுக்கு வந்து. நான் பெரிய பேட்ரியாட்டிக் பர்சன் கிடையாது. நான் ரொம்ப லைக் யூனோ ஐ எம் மோர் ஆஃப் அ பர்சன் லைக் எல்லாரும் நம்ம யூனோ மக்கள் தான், ஹியூமனிட்டி, மனித நேயம், அதுதான் ரொம்ப. பட் இந்த படம் நான் பார்த்து முடிச்சுட்டு வரப்போ நம்ம இருக்கிற இடம் என்ன மாதிரியான ஒரு நிலையில இருக்குன்னு அந்த நிலைப்பாடு புரியறதுக்கே எனக்கு தெரியல. இந்த படம் பார்த்த பிறகுதான் ஓ மை காட், நம்ம வந்து தமிழ் அப்படிங்கிறது சொல்றது கூட இப்ப என்னமோ கெட்ட வார்த்தை மாதிரி பாக்குறாங்க. சீரியஸ், ஆமாவா இல்லையா? ஸோ இந்த சார் சொன்னாங்களே 143 கட்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த படத்துக்கு. 146 கட்ஸ். எவ்வளவு காசு போட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட்? ஹவு மச் பட்ஜெட்? அவங்களும் இவங்களும் சொல்லுங்க, உங்க கேரக்டர்லாம் ஹெவி கேரக்டர்ஸ், அவ்வளோ பவர்ஃபுல். ஆனா வந்து யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் கெட்ட வார்த்தை சொன்னாங்க, அந்த டைரக்டர் சொன்னாங்க ஓகே அது வந்து குழந்தைங்க பாக்குறாங்க, அது நல்லா பண்ண முடியாதுங்க. ஸோ ஆனா தமிழ் இது மொழி, என் மொழிய நான் சொல்றதுக்கு இந்த மண்ணுல உரிமை இல்லாத மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து நம்மளுக்கு இருக்குங்கிறதே ஷாக்கிங்கா இருக்குங்கிறாங்க. இது நம்மளுக்கு புதுசா இருக்கா இல்லையா? இது இவ்வளவு நம்ம யோசிச்சிருப்போமா யாராவது? இந்த சீரியஸ்னஸ் நமக்கு தெரியாது. நம்ம காலேஜ் படிப்போம், ஜாலியா இருப்போம், வருவோம், நம்மளுக்கு என்னமோ ஒண்ணுமே தெரியாது. பட் இந்த மாதிரியான இடங்களுக்கு வர்றப்போ, ஏன்னா இட்ஸ் அ பவர்ஃபுல் பிளேஸ். அதான் சொன்னேன், ஆக்கிற இடமும் அழிக்கிற இடம் மாதிரி இங்கேயும் அதுதான். ஒரு வார்த்தை சொன்னா பிடிச்சுக்கிறாங்களா இல்லையா? அவ்வளோ ஏன் கம்பி என்ன வைக்கிறாங்கங்க? உரிமை எங்க போச்சு? எல்லாத்துக்குமே பிடிச்ச உள்ள வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஜெயிலு 10 ஒரு 3 புழல் ஓப்பன் பண்ணணும், கரெக்டா இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அநியாயமா ஒருத்தங்க பண்ணாலும் அதை தட்டியும் கேட்கணும். அதுக்கு வந்து எல்லாரும் நான் சேஃபா இருப்பேன், எல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நான் சேஃபா இருக்கணும், எனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, எனக்கு படம் வராது, அப்படி தைரியமா உண்மையா எவனுக்கும் பயப்படாம பண்ற டீம் தாங்க இது. அதான் மாயன். மாயன் ஒரு மாற்றம். எல்லாருக்கும் ஃபயரா இருக்கு. உணர்வு வருது, அதை நான் வந்து திரை போட்டு மறைக்க வேணாம்னு நினைக்கிறேன். யாருக்கு நம்ம பயப்பட மாட்டோம், பயமா இருக்கு. தீனாநாயகர்கள் தைரியத்துல நாங்க யாருக்கும் பயப்படுவோம். இல்ல எங்களுக்கு இப்ப பாத்தீங்கல்ல, இப்போ இந்த ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்கல்ல, இந்த நிலையில தாங்க இருக்கிறோம். இந்த நிலைமையில தான் இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ட்ரெய்லர்ல பார்க்கும்போது வந்து நீங்க வந்து அவ்வளோ ஒரு மாதிரி கோவமா பேசுற டைலாக் நிறைய இருந்துச்சு. பட் நேர்ல பார்க்கும்போது சாந்த சுரபி மாதிரி இருக்கிறீங்க. எப்படி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எப்படி பண்ணீங்க? அந்த மாதிரி ஒரு
கோவமான ஒரு கேரக்டர்லாம்? நம்ம அந்த கேரக்டர் பண்றதுக்கு காரணம் இயக்குனர் தான். கண்டிப்பா டைரக்டரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம ஒரு கேரக்டர் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஓகே அவர் சொன்னதை தான் அப்படியே பண்றோம். ஓகே அதனால நம்மளா அங்க வாழல. அந்த கேரக்டரா இயக்குனரோட சப்போர்ட்ல தான் அவர் சிவனா இருந்தது, இவங்க காளியா இருந்தது, நான் அந்த படத்துல ஒரு வில்லியா வந்தது. எல்லா ஒவ்வொரு கேரக்டருமே இயக்குனரோட படைப்பு தான். வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஒரு படம் 5 வருஷமா இந்த டீம் இப்படியே இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். எஸ் இல்லைங்க நான் வரல, அடுத்த படத்துக்கு போறேன், இது அது இதுன்னு உடஞ்சிருவாங்க. அப்படி இல்லாம அந்த டீம் வந்து இயக்குனருக்கு ஒரு பெரிய எப்படி சொல்றது, ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட். அதனாலதான் அந்த டீமால தான் அவரால் இன்னைக்கு இந்த படைப்பை முழுசா கொடுக்க முடிஞ்சிருக்கு, இத்தனை தடங்கள் தாண்டியும். அண்ட் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் தீனா அண்ணா இருக்காரு, ராஜசிம்மன் அண்ணா, வினோத் ஒரு பெரிய பொக்கிஷம் இந்த படத்துக்கு. ஓகே எல்லா ஹீரோஸாலையும் ஒரு சிவன் ரோல் பண்ண முடியாது. சிவன் வேஷம் வந்து நிறைய பேருக்கு போட்டால் காமெடியாக இருக்கும், பார்த்து சிரிச்சுட்டு போவாங்க, ஏன் சிவன் வேஷம் போட்டிருக்காருப்பான்னு. இவர் வந்து வேஷம் போட்ட மாதிரி இல்லை. சிவன் அந்த வேஷம் போடும்போது இவர் சிவனாவே தான் இருந்தாரு. பாக்குறதுக்கு அந்த உங்களுக்கு அந்த படத்திலே தெரியும், அந்த போஸ்டர்ஸ்ல தெரியும், அந்த கண்ணில் இருக்க ஃபயர், நடிப்புல தெரியும் அந்த ஃபயர். ஸோ சிவன் வந்து சும்மா கிடையாது. அந்த டாப்பிக்கை தொட்டு படம் எடுக்கிறதும் பெரிய சேலஞ்ச், அதை நடிக்கிறது அதை விட பெரிய சேலஞ்ச். அந்த 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 படைப்புக்கு உயிர் கொடுத்தது வினோத். ஸோ வந்து வினோத்துக்கு ஒரு பெரிய கமர்ஷியல் லைன் இருக்கு. இன்னி அடுத்தடுத்து பெரிய ஒரு வளம் வருவார் தமிழ் சினிமாலன்னு நம்புறேன். அண்ட் எல்லாருமே காளி வந்து பாத்தீங்கன்னா படம் பயங்கரமா போய்கிட்டு இருக்கும், இடையில வந்து காளி வந்துட்டு போறது, ஐயோப்பா பயமா இருக்குப்பா இந்த காளி வந்துட்டு போறது மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துருப்பாங்க காளி. படத்துல எங்க அண்ணன் தீனா அண்ணன், ராஜசிம்மா அண்ணன் 2 பேருமே பக்கதான் வில்லன், பட் 2 பேருமே குழந்தைங்க. 2 பேருமே குழந்தைங்க. என்ன சாப்பாடு இது என்ன அப்படிதான். 2 பேருமே ரொம்ப ஸ்வீட் பிரதர்ஸ் 2 பேருமே. டோட்டலி இந்த டீம்ல ஒர்க் பண்ணதே பெரிய விஷயம். அண்ட் மாயன் படம் பாத்தீங்கன்னா ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து ஏதோ மதுரை பக்கத்துல ஒரு உசிலம்பட்டில இருந்து வந்தவர் படம் எடுக்கிறேன்னு கூப்பிடுறாரு. சரி சாதாரணமா ஏதோ ஒரு படம் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனா ட்ரெய்லர்ல பார்த்தாலே அவர் கதை சொல்லும்போது சாதாரணமா சொல்லுவார், சிம்பிள் நீ வர இங்க நடக்கிற 2 பேரும் இப்படி தலையை திருப்புற, அப்படி அடிக்கிற மிதிக்கிற, அவ்வளவுதான், சிம்பிள் இவ்வளவுதான் சொல்லுவாரு. இப்ப பெருசா கதையை சொல்லி இது எப்படி தெரியுமா அப்படி தெரியுமா அவ்வளோலாம் எனக்குலாம் சொல்லலை. ஆனா படம் பாத்தீங்கன்னு சொன்னா எடுத்த உடனே மாயன் என்னடா இது என்னமோ சொல்ல வர்றாங்கன்ற மாதிரி இருந்தது. அவரோட வாய்ஸே அந்த மாதிரி இருக்கும். ஸோ அத ட்ரெய்லர்ல பார்த்துட்டு மொத்த சிஜி எல்லாத்தையும் போட்டு அவர் தலையில அடிக்கிறது எல்லாம் பார்க்கும்போது வாவ் ஏதோ பண்ணிருக்காங்கப்பா. கொரோனா டைம்ல கூட வெளியேறாம அந்த டீமை எங்கேயும் போக விடாம புடிச்சு வச்சு சோறு போட்டு நான் தான் சமையக்கிறேன், வேலை செய்யறது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் வீட்டுக்குள்ள கொரோனா அவ்வளவு பேருக்கும் கோழியும் போட்டு கூலியும் கொடுத்து 5 வருஷமா வேலை வாங்கின ஒரு அற்புதமான படைப்பு மாயன். ஸோ வந்து இது எல்லாரும் தியேட்டர்ல பார்க்கணும். இந்த படத்துக்கு வந்து மக்கள் சப்போர்ட் கொடுத்து அடுத்தடுத்து இது மாதிரி படங்கள், இது லோ பட்ஜெட் படம் கிடையாதுங்க. லோ பட்ஜெட்டா முடிக்க வேண்டிய படத்தை வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய பட்ஜெட் ஆயிருக்கு. பட் அது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி ஒரு சக்ஸஸ் கொடுத்து அடுத்தடுத்து இந்த டீம் இன்னும் நிறைய படைப்புகளை கொடுக்கணும். அதுக்கு மக்கள் சப்போர்ட் வேணும் சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போலீஸ் கேரக்டர் நடிக்கணும், டாக்டர் கேரக்டர் நடிக்கணும், அது நமக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். சிவனா நடிக்கும் போது வந்து என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆனீங்க மென்டலாக அந்த ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறதுக்கு? ஏன்னா நமக்கு என்ன பாடி லாங்குவேஜ் எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல, அது நீங்கள் எப்படி பண்ணீங்க? நான் வந்து ஹோம்ஒர்க் பண்ணவனுக்கு நான் சாரை கேட்டேன், சார் என்னென்ன தேவைப்படுது, என்னென்ன செய்யணும், என்னென்ன கரெக்டாக இருக்கணும். ஏன்னா இது வந்து சிவன் மட்டும் நான் பண்ணலைங்க, கால பைரவா பண்ணியிருக்கேன், ஓகே, மாயன் கேரக்டர் பண்ணியிருக்கேன், சிவன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் 2 எக்ஸ்ட்ரா டிஃப்ரெண்ட் யூனிக்காக கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்ரி கேரக்டர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாக நான் காமிக்கணும்னு நான் நினைப்பேன். பிகாஸ் இவங்க சொன்ன மாதிரி சினிமா இஸ் த வேர்ல்ட் ஆஃப் லவ், எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். ஸோ நான் சினிமா ரொம்ப நேசிக்கிறேன். நான் சாரை கேட்டேன், சார் இந்த கேரக்டர் போ உங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஸோ சார் சொல்லுவார், இந்த கேரக்டர் ப்ரோ நீங்கள் பாடி கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், ஓகே, சிவனை போனால் பாடி கொஞ்சம் ஏற்றுங்க. ஸோ இட் டேக்ஸ் மீ டைம். ஸோ அந்த டைம் எடுத்து நான் வந்து அந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணணும். ஸோ சார் ஒரு இன்புட் தருவாங்க. ஸோ நான் வந்து ஃபிசிக்கலியும் மென்டலி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நாங்கள் செட்டுக்கு போகும்போது நான் வந்து ஓப்பன் மைண்டாக போவேன். பிகாஸ் இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து சிவனை மாறணும், இந்த டைம் நீங்கள் மாயனை மாறணும், இந்த டைம் நீங்கள் ஆதியாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் நீங்கள் யூ ஹேவ் டு அடாப்ட்.
நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். யூ கீப் இட் சிம்பிள், யூ மேக் ஷூர் இட்ஸ் பவர்ஃபுல். ஸோ அந்த டைமில் நான் மென்டலி ஐ மஸ்ட் ப்ரிப்பேர். பிகாஸ் சிவன் விஷம் போடும்போது நான் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன். ஓகே. ஃபார் மார்னிங் டு நைட் ஷூட் முடிஞ்சுன்னா ஐ ஜஸ்ட் ஃபார் மார்னிங் டு ஷாப் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன். ஸோ சிவன் விஷம் போடும்போது மெயினில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் ரன்னிங் இருக்கும், சேசிங் இருக்கும், ஆல் ஆக்ஷன் சீக்வன்ஸ். ஸோ அந்த தான் மைண்ட் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிரும். பட் த மோட்டிவேஷன் த sir gave, which is a very good motivator. He motivates you every single time. So நான் சிவனாக இருக்கும்போது மைண்ட் அப்புறம் he motivates me everything. And even though it's challenging, mentally கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஃபிசிக்கலி வந்து அந்த பாடி transformations தான் எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. Because it takes time for you to show that the body transformation must takes time. So அதெல்லாம் diet. Okay. Diet is very important. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி, பட் ஃபார் மீ சருக்கு என்ன வேணுமோ நான் கரெக்டாக பண்ணணும். ஓகே. பிகாஸ் ஐம் டைரக்டர்ஸ் ஆக்டர். ஸோ சருக்கு என்ன தேவை கரெக்டாக பண்ணணும். நான் கேட்பேன், சார் ஓகேவா, திரும்பி செய்யணுமா, இது போதுமா, இல்லை ஐ நீட் டு டூ மோ. பிகாஸ் நீங்கள் கேரக்டர் இருந்தீங்கன்னா யூ மஸ்ட் கிவ் யோர் 200% டு த கேரக்டர். ஸோ மென்டலி சேலஞ்சாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் இட்ஸ் மோ இன் டு லைக் அந்த விஷுவலைஸாக நீங்கள் கொண்டு வரணும். பிகாஸ் not everyone can do like அந்த கேரக்டர் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு பேஷன்ஸ் நிறையா வேணும். ஓகே. ஸோ அது வந்து மென்டலி இஸ் குட், ஃபிசிக்கலி இஸ் குட், பட் பிகாஸ் எவ்ரி திங் நல்லா வந்துருக்கேன் பிகாஸ் ஆஃப் சார் டீமோட எஃபர்ட். The 80s make amazing efforts and the whole crew and the cast, they keep me very comfortable. So ஓகே, சூப்பர். I love you all. Thank you. ஆக்சுவலி இந்த மாயன் படத்தோட ட்ரைலர் வந்து நான் வந்து 2 வருஷம் முன்னாடியே ஒரு டைம் நான் பார்த்தேன் யூடியூப்ல. 3 வருஷத்துக்கு முன்னாடியே ட்ரைலர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்தப்போ வந்து எனக்கு வந்து இது என்னடா இது இவ்வளோ சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ விஷுவல் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, இது என்ன, இது ஒரு பெரிய படம் கிடையாது, ஒரு பெரிய நேம்ஸ் கிடையாது, பட் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்களே, அப்பயே நம்ம ஷாக் ஆனேன். பட் ஏன் இவ்வளோ காலதாமதம் ஆச்சு இந்த படம்? இல்லை, அதுக்கு என்னன்னா ட்ரெய்லர் கொஞ்சம் கோவிட் டைம் ஒரு பெரிய கேப் வந்துருச்சு. அப்போ ஷார்ட்ஸ் முடிச்சிடலாம், சரி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒரு 2 months வந்துடலாம் தான் பிளான் பண்ணோம். ஆனால் எங்களுக்கு அது கொஞ்சம் சில ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக வரல. ஸோ திரும்ப கிராஃபிக்கலி ரீடூ பண்ணோம். ஸோ அதை ரீடூ பண்ணுறதுக்கான டைம் ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் திரும்ப இந்த வருஷத்தோட பிகினிங் வந்துடலாம் பார்த்தோம். ஆனால் பிகினிங்லேருந்து நம்ம தேட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா படங்களுக்கெல்லாம் ஸ்லாட்ஸ் ரொம்ப முக்கியம். அதனால் பண்ணிட்டு வெயிட் பண்ணோம். சரி நம்ம எப்படியா இருந்தால் ரிலீஸுக்கு முன்னாடி சென்சார் வாங்கிக்கலாங்கிறதா நான் யூஸ்வலாக வீடு, ஏன்னால் முன்னாடியே சென்சார் வாங்கின படமானு ஒன்று வந்துடும். அதனால் ரிலீஸுக்கு முன்னாடி சென்சார் வாங்கிக்கலாம் வெயிட் பண்ணலாம். கடைசியில் வந்து சரி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சென்சார் போனால் சென்சாரில் ஒரு 3 மாதம் 90 நாள் சென்சார் இருந்தது படம். ஓகே. 146 கட்டு இங்கே போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு சிஜி படத்தை நீங்கள் கட்டு கொடுத்தீங்க, சிவன் 3வது கண்ணே காட்டக்கூடாது அப்படின்னும் போது நீங்கள் இதை மறைக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணணும் திரும்ப. அதுக்கப்புறம் நீ சிவனுங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது படத்தில். ஸோ நான் என்னன்னா அந்த எசன்ஸும் போகாமல் நீ சிவனை ஆதின்னு சொல்லிக்கங்கிறாங்க. உன் படத்தோட கேரக்டர் ஹீரோ நேம் ஆதின்னு சொல்லிக்க, பட் நீ சிவன் சொல்லக்கூடாது, 3வது கண்ணை திறக்கக்கூடாது. அதாவது ஒரு நாள் ஒரு சின்ன கதை வரும், அந்த கதை குட்டி கதை தான் கன்க்ளூஷன் ஆஃப் ஃபன். ஒரு நாள் பிரம்மனும் விஷ்ணுவும் போய் சிவனை பார்த்தாங்களா, அது எப்படி ஆச்சுன்னா பிரம்மனும் விஷ்ணு போய் ஆதியை பார்த்தாங்களா. யாருப்பா அந்த ஆதி, எதுக்குப்பா அவங்க பார்க்கணும், இந்த கேள்வி ஆடியன்ஸ் வரலாம். பட் ஆதிகளோ ஆதி சிவன்களோ நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் அடுத்தடுத்து நான் கூட யோசித்தேன், ஒவ்வொரு போஸ்ட்லேயும் சிவன் தான் மாயன் தான் சிவன் ரெஃபர் பண்ணிட்டு பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு தாட் கூட இருந்தது. பட் சென்சார் அதுக்கு கொடுத்துட்டு அதை நம்ம தேவையில்லாமல் அதை போய் இன்ஸ்டிகேட் பண்ணி திரும்ப இதுலேருந்து எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக வி லெஃப்ட் இட் லைக் தட். ஸோ இந்த சென்சாருங்கிறது 90 days ப்ராசஸ். இந்த சென்சார் அவங்க கட்டு கொடுத்ததை நான் திரும்ப பண்ணி திரும்ப சப்மிட் பண்ணி திரும்ப ஒவ்வொரு குட்டி குட்டியாக சேஞ்சஸ் வந்து அதை வாங்குறதுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனலி வி காட் சென்சார் சர்டிஃபிகேட் 1 month பேக். ஸோ நம்ம டக்குன்னு போயிடலாம், அதுக்கு மேலே ரொம்ப வெயிட் பண்ணுவோம். நான் வெயிட் பண்ண 2025 போயிடணும். ஏன்னா அடுத்து பொங்கல் படங்கள் பெரிய படங்கள் எல்லாம் வருது இல்லையா. 2025 போய் திரும்ப என்ன பண்ணுவாங்க, நம்ம பண்ணுறோம் அட்லீஸ்ட் வெயிட் பண்ணி மே மாதம் குழந்தைங்களுக்குலாம் லீவு நிறைய இருக்கியா பார்க்க அப்படின்னு சொன்னால் மே போவோம். தலை நம்ம மட்டும்தான் வர மாட்டோம், 10 படம் வந்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், மழை காலத்தில் எவனும் வர மாட்டான், பயப்படுவான், நம்ம போவோம் அப்படின்னு இப்படியே சொல்லி IPL காமிச்சு சம்மர் ஹாலிடேஸை காமிச்சு மழை காலத்தில் கூப்பிட்டு போய் 26 கூப்பிட்டு போயிடுவாங்க. டேய் நாங்கள் வெளியே வந்துக்கிறோம்டா, என்ன குத்துனாலும் இப்பயே வாங்கிக்கிறோம், வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம் தான் தைரியமாக வந்துட்டோடே சாமி போதும். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பண்ணலானே. எதை 3வது அந்த லைட்டாக ஓரமாக தெரிஞ்சு அதுக்கு எதாவது கட் வாங்கி சொல்லுவாங்க, அப்போ பெயிண்ட் அடிச்சுக்கலாம், இப்போ வெளியே போயிடுவோம் ஃபஸ்ட்டு இருந்தாச்சு, வேறு வழி இல்லை விடும். இது சரி டைம் எடுத்து காலதாமதத்துக்கு காரணம் கிராஃபிக்ஸ் ரீடியூ பண்ணணும். அப்போ நான் கிராஃபிக்ஸ் ரீடியூ பண்ணால் இவரோட சில ஷார்ட்ஸ் என்ன பண்ணணும்னா, இவர் ஆஸ்திரேலியா இருப்பார், இவர் நான் இஸ் டூயிங் பிஸ்னஸ் இன் ஆஸ்திரேலியா அண்ட் மலேசியா எல்லாம் இஸ் ரன்னிங் அ ரோல்.
நான் ஐ கேன் நாட் பிரிங் ஹியர். நான் வந்து கோயம்புத்தூர் தானே, அடுத்த ட்ரெயின் ஏறி வந்துடல, எடுத்துடலாம்ல அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் இங்கே தான் இருக்க தப்பிக்கா பார்க்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்ன பண்ணோம், அங்கே ஒரு டெக்னீஷியனை பிடிச்சி எனக்கு ஒரு ஃபேஸ் இந்த மாதிரி எனக்கு ஒரு 180 டிகிரியில் எடுத்து கொடுக்கணும், ஒரு 5 இது வச்சு எடுங்க சொல்லி 5 கேமரா வச்சு எடுத்து அனுப்ப சொல்லி, அதுக்கு என்ன பண்ணணும், தலைவன் வந்து தாடியெல்லாம் பார்த்து, சார் பக்கா ஈஸிக்கு ரெடி ப்ரோ, இது எடுக்கும்போது தாடி மிஷின்லாம் எடுத்துருங்க. அப்போ வளர்க்க சொன்னீங்க, திரும்ப வளர்த்துக்கலாங்க எடுங்க. பாவம் தாடியே வந்து வீட்டில் செடி வளர்க்குற மாதிரி டெய்லி தண்ணி உதவமாக வளர்த்தாரு, திரும்ப தூக்கு இப்போ என்ன டெய்லி மாற்றிக்கிட்டே இருக்கீங்க, வேறு வழி இல்லை. இந்த சாட்சி எடுக்கும்போது கொஞ்சம் எடுத்துட்டா அதுக்கப்புறம் தாடிங்கிறத நம்ம இவரோட இன்னொரு தாடியோட ஒரு இது இருக்குது, அதை தனியாக வச்சு நம்ம ஃபில் பண்ணி சிஜியில் பண்ணி வேலை பார்த்துக்கலாம். ஸோ அதனால நிறைய இந்த மாதிரி வேலைகள் மாற்றங்கள் இருந்ததுன்னா கொஞ்சம் தள்ளி போச்சு. ஆனால் இப்போ முடிவு பண்ணிட்டோம், தக்காளி என்ன இருந்தாலும் சரி படத்தை ரிலீஸ் பண்ணுறோம்டா, வருடம் 7வது மலையாளு நம்ம வந்துட்டோம்டா, நம்மளும் உடல் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க சென்னை இருக்குமா தெரியும், கோயிலுக்கு போகணும் சொல்றீங்க அப்படின்னோம். சென்னையிலேருந்து எங்கே போய் ரிலீஸ் பண்ணுறது, அதை ரிலீஸ் பண்ணிடுவோம், நம்ம படத்தோட கிளைமேக்ஸ் மாதிரி ஏதோ ஆகட்டுங்கிற மாதிரி ஒன்றாவே நடக்கட்டும், எது நடந்தாலும் அவன் சித்தம் அப்படின்னு முடிச்சாச்சு. சார் இல்லை சார், யாராக இருந்தாலும் ஒரு படம் இவ்வளோ தூரம் எடுக்கும்போது வந்து ஏதாவது இடத்துல வந்து ஒரு டவுன் இருக்குதான் செய்யும். இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி எப்படி இவ்வளோ ஜாலியாக அதை ஹேண்டில் பண்ணி எனக்கு புரியும். என்னன்னா ஐ ஷுட் தேங்க், ஏன்னா நான் 2-3 இன்டர்வியூஸ் கொடுத்தேன், எதுலையுமே வந்து நான் எனக்கு அதுக்கான கேள்விகள் இல்லை, சீரியஸாகவே போயிடுச்சு. டீம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இப்போ 2-3 பேர் வெளியே போயிட்டாங்க வேற, ஏன்னா அவனுக்கு சின்ன பையனாக வந்தானுங்க, இப்போ கல்யாண வயசு ஆயிடுச்சு. இன்னொருத்தர் சின்ன பையனாக வந்தான், குழந்தை பெற்றுக்கிற வயசு ஆயிடுச்சு. இன்னொருத்தர் ரொம்ப சின்ன பையனாக வந்தான், அவன் இப்போ தானே பொண்ணு பார்த்துருக்கேன். தப்பு, எத்தனை வருஷம் நேரத்துக்கு 5 வருஷம் நேரம் இப்படியே போச்சுனானே, 14 வருஷம் ஆச்சுன்னா ராமர் வாட்டிக்கு வனவாசம் போனாரு, அது மாதிரி நம்ம கிராபிக்ஸ் வாசம் டீம் தான் ப்ரோ. என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த ரஞ்சித், நாகராஜ், விவேக், ஆல்பின் அசோசியேட் நம்ம இருந்தார், அவர் வெளியே போயிட்டார், மனோஜ், முக்கியமாக புகழேந்தி அண்ட் விவேக் வந்து கடைசி நாங்கள் என்ன அடிவானா. நாகராஜ் இப்போ கொஞ்சம் அவர் கொஞ்சம் வேறு ப்ராஜெக்ட்ஸ்னா அவர் ஹீஸ் ரைட்டர் எழுத போயிட்டார். புகழேந்தன் விவேக் 2 அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தே ஸ்டுட் இன்னைக்கு வரையும் கூட எவ்வளோ அடிச்சாலும் தாங்க வேண்டாம் அப்படின்னு. இதில் அந்த விவேக் ஒரு புது ஒரு கூட்டு வந்திருக்கான், அவன் என்ன சொல்லி கூட்டு வந்தான்னு தெரியல, இவரா பெரிய டீமை பார்த்தே படத்தை அப்படின்னு, அவன் பேரை விட ஆட் பண்ண முடியல, எல்லா போஸ்ட்ல பிரிண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கூட்டு வந்திருக்கானே. அவன் டேவிட் பிளான் கூப்பிடுவேன், ஆகாஷ் அவன் வந்து அப்படின்னா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தம்பி படம் தான் பெரிய படம், யானையை தூக்கி ஓடமாய்க்கிற வேலையெல்லாம் இல்லை, நீ வா கொண்டு போய் முதல் ஆர்டிஸ்ட்க்கு கொடுத்துட்டா அப்படியாண்ணே, யார்கிட்ட கொடுத்தோம் போடா உனக்கு சொல்லுவானே, டே ரோட்டில் வண்டியாவது கொடுத்துடாத, லேபில் விட்டுக்கணும், அப்போது கரெக்டாக அட்ரஸ் போட்டு போச்சு. இந்த மாதிரி தான் எல்லாமே உள்ளே இருக்க பசங்க. நான் ஸ்போர்ட்டிவ் இருக்க காரணம் சம்டைம் தே கெட் டவுன், நானும் டவுன் ஆகாமலாம் கிடையாது, திரும்ப வந்து வி ஹேவ் டு பவுன்ஸ் பேக். அதுக்கு நம்மளே நமக்கு சொல்லிக்கணும், திஸ் இஸ் த டைம். ஸோ இது எல்லாமே எல்லா மூமெண்ட்ஸும் கிராஸ் பண்ணிடுவோம். டக்குன்னு என்ன, சரி இந்த 6 மாதம் டைரக்டர் வேலை பார்க்க வேணாம், என்ன பண்ணுறோம், சமையல் பண்ணுறோம், இதனால என்ன கிடைக்க போகுது, படம் ஓடிச்சுன்னா பாயன் 2, வேறு ஏதாவது ஆச்சுன்னா பக்கத்தில் பாயன் பிரியாணி கடை எதுக்காக ஓப்பனாக இருக்கும், அந்த கடையை வச்சு என்ன பண்ணுறேன்னு கேட்டால் ஒருத்தன், மச்சான் அதில் சம்பாதிச்சு ரீஇன்வெஸ்ட் பண்ணி திரும்ப மாயின் 2 போ. ஓ அப்போ நீங்கள் என்ன பண்ணா சிம்பிள். நான் ஒன்று கேட்குறேன், நான் இப்போ மாயன் பயங்கரமாக ஜெயிச்சு ஒரு 100-200 கோடி சம்பாதிச்சு நான் ஒரு பென்ஸில் போனால் நீ பெருமைப்படுவேன். எஸ், இதே இது டெய்லி 300 ரூபாய்க்கு பிரியாணி விற்று பென்ஸில் போனால் நீ மதிக்க மாட்டேன், இல்லைமாங்களா அதுவும் மதிப்பேன், பென்ஸ் தான் மேட்ரு, மொத்தத்தில் நமக்கு மரியாதை கிடையாது. சரி அப்போ பிரியாணி விற்றா என்ன, டீ விற்றா என்ன, படம் பண்ணா என்ன, எல்லாம் ஒன்று தான். இப்போ கிராஃபிக்ஸ் எங்களுக்கு எப்படி ஆகிப்போச்சு தெரியுமா, மாதட்டு அண்ணன் வேற பூண்டு வெங்காயம் லைட்டாக பெப்பர், அண்ணன் வடையில பெப்பர் பண்ண. இப்போ இருக்க மாடர்ன் பசங்க போடுவாங்கடா கூட்டு, இது என்ன சொல்லி விற்க போறீங்க வடையா, இல்லைடா டோனட்டில் பெப்பர் போட்டு ப்ரோ இப்படிதான் மாடர்னைசேஷன் தான். இதுலேயே நாங்கள் நிறைய விஷயங்கள் ஆர்த்தடாக்ஸாக ஃபாலோ பண்ணணும், கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இன்னைக்கு இருக்க பசங்க ஏற்றுக்கணும். அவனால ரொம்ப இங்கே வா நான் சிவன் வந்துள்ள கதவை திற அப்படின்னு காலிங் பிள்ளை அழிச்சது காலிங் பிள்ளையே கதவை ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக பேசுகிறேன் இப்படியே. ஸோ டு மேக் இட் லைட் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் லாங்குவேஜ் எல்லாமே. ஸோ டவுன்ஸ் இருந்தது, அப்போ இந்த பேசி சிரிக்கணும், அது மாதிரி பேசி லைட் ஆகிட்டு செட்லி இதே மாதிரி தான் ஃபன்னாக இருந்துச்சா, அப்படி ஷூட்டிங் எப்படி போச்சு உங்களுக்கு? இல்லை நான் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தேன், நீங்க ஆல்ரெடி ரொம்ப ஜாலி, இப்போ இந்த கேங் கூட சேரும்போது ரொம்ப ஜாலியா தெரியுது. அந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் எங்கால் ரொம்ப சீரியஸாவே இருப்பாரு, நாங்க அவர் மதிக்கவே மாட்டோம்.
செத்து எனக்கு கிடைக்க மாட்டாங்க அவ்வளோ டயலாக் சொல்லிடும். அதுல ஐகால் வந்து ரொம்ப சீரியஸா உட்காந்துப்பாரு. அவர் எப்ப எங்களை மச்சிக்கிறாரு, நீ இது பேசினா போதும் போ. நான் ரொம்ப வீரவாசமா மாற நிமித்தி நிற்பேன் அப்படின்ற மாதிரிலாம் போய் நிற்பேன். அவ்வளவுதான் இல்லை, நான் இவ்வளவுதான். மானமே போயிடும். இதுக்கா இவ்வளவு நான் கூட பயங்கரமா அண்ணன் வந்து என்ன ஷூட் அப்படின்னு கேட்டாங்க. லீட் மேட்லண்ணே என்ன எடுக்க போகிறோம், அது ஒரு 10 தடவை ஒரு ராவணன் தான், ராவணன் கிடையாதுன்னா அந்த படத்தில் வச்சுக்கலாம். அந்த பாட்டு இது அதே மாதிரி கேரக்டர் அப்படியே ஆகணும். போனேன், யோ எங்கேயா டேரக்டர் என்ன அது ட்ராக் பண்ணிட்டு ட்ராக் ஷர்ட் ஜாயின் ஸ்டிக்கரு ஏதோ ஹாஸ்பிட்டல் குளுக்கோஸ் அந்த படத்தை இது மட்டும் பார்க்கணும். முள்ளு மேல இருக்கிற பச்சை வாழை மாதிரி பரவாயில்ல. ஜான்வி சார் பயங்கர காமெடியா இருந்தாரு. அவர்லாம் பரவாயில்ல. ராஜன் சிம்ம உள்ள சூப்பரா. எங்க டீம் பச்சை வாழை டீம் மாதிரி இருந்தது. எல்லாம் பச்சை கிழமை எல்லாம் ஒண்ணு போடுங்க. ஓகே, என்னால சொன்னாலுங்க கிரீன்ல வேண்டாளுங்க பெரிய தலாளுங்க. எங்கடா கவசத்தை காண மீசைய காண ஓட்டிய அந்த மாடா எங்க விடும் ஆனா அந்த மாடு மாதிரி பண்ணிருக்காரு. அதான் டேய் அண்டா இதுல பூரா இவ்வளவு ஏதா யாராவது ஆஜரிட்டு ஏண்டா காலை இவ்வளவு பிரிச்சு அப்புறம் சின்னதாக விடப்பட்ட மாதிரி மாடே விடாது இல்லையா போச்சு ஃபுல் பண்ணாதான். ஆனா அது எல்லாமே வந்து சிஜில பண்ணாங்க ஏதோ பண்ணுவாங்க போல பண்ண பாப்போம் அப்படின்னா பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஒருத்தான ஹாலிவுட்டுக்கு நிக்கிறான் டீம். நீ என்னடா பின்னாடி வால்ல வச்சுற நான் காண்டா நிறுத்த மாதிரி போட்டு போடா இன்னொருத்தெல்லாம் சொல்ல ஜெயினா காண்டா பாருங்க நான் முதல்ல போட இல்லடா பண்றீங்க எல்லாம் ஊர் விடத்தில் எல்லாம் நிறுத்திக்க படமே வந்து ஜாலியா இருக்கும். ஆமா படத்துக்கு ஏதாவது பிடிஎஸ் எடுத்து வச்சிருக்கீங்களா சார்? இதுக்கு கொஞ்சம் இருக்கு அதான் சொன்ன காஸ்டியூம்ல அதை இதுக்கு இத்தனை கேட்டா போட்டீங்கன்னாவே சிரிச்சு ஏன்னா அந்த போட்டேன். என்ன டைலாக் வேணும்னா சிவன் உங்கள்கிட்ட பேசுறேன் என்ன சொல்றாரு, உனக்கு நேரம் முடிச்சு அப்படின்னா அண்ணன் அந்த காஸ்டியூம்ல பாத்தீங்க. ஆனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா டரலா இருப்பாரு. ஓகே வாடா ஈஸ்வரா தொப்பியை போட்டுருவாங்க கிரே தொப்பி கிரே ட்ரெஸ் அதுல வாடா ஈஸ்வரா மாடு மேல கீழே திரும்பி டேய் அண்டா ஒவ்வொரு ஆட்டாத கானாமணி மேல பார்த்துக்கலாம். அது நீங்க சேக் பண்ணிட்டே இருந்தா லைவ்ல எனக்கு சிங்க் ஆகும். அந்த சிஜில பண்ணுவோம் சிங்க் ஆகும். டேய் கீழே தள்ளி விட்டுருவான். ஏய் ஏன்டா ஆட்டல காண்டா முடிஞ்சு இப்படியா லைட்டா ஐயா இவனை கீழே தள்ளி விட்டுருவான் போல நீ போஸ்ட் பண்ண எல்லாத்துக்குமே இவருக்கு மாட்டுக்கு ஒரு தலைக்கு அவரை பிடிக்க ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கணும்னா இங்கே வச்சுட்டாங்க. எப்படி இந்த வந்துட்டேன் அப்படின்னு காலை திருப்பி யோ பாருங்க யோ அது கட்டையை மேல வச்சுக்க கால செட்டியா நான் பின்னாடி போயிருக்கேன் மோட்டர் சைக்கிள் இருக்கணும். கடைசி என்ன பண்ணா கொஞ்சம் தான் அது கம்மியா கொஞ்சம் கம்மியா ஏர் டிபார்ட்மெண்ட் அது காலை வர வழியில் தூக்கி போட்டு கஷ்டப்பட்டு போட்டு தான் வந்தா அவனே பிடிச்சாரு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபன் தான் ஆக்சுவலாக பண்ணாதான் போச்சு. அசோசியேட் டைரக்டர் விவேக் அவன் தான் அந்த சிஜி போர்ஷனுக்கு வந்து அவன் தான் கம்யூனிகேஷன். நான் ஒன்று காக்கான்னு சொல்லி அவன் புரிஞ்சு அவங்க கழுவை பிடிச்சி காக்கா தானே கேட்டேன். அண்ணே என்ன வேணும் அவன் அனுப்பிச்சிருக்கான். ஆனால் நீங்கள் இந்த திட்டக்கூட என்ன அண்ணே கழுகுக்கு கலர் மாற்றி கழுகுன்னு தான் ஞாபகம் வந்தது. அண்ணே படம் பார்த்துன்னு இருந்தேன். ஆமாம் படம் பார்த்துன்னு இருந்தேன். படம் பார்க்கும்போது ஏன்னா அந்த நரி ஓடி அந்த காக்கா மேல போறது வடை ஏத்துன்னு போகுது. அது ப்ரொடக்ஷன் கம்பெனியா
ஸ்டுடியோஸ் அந்த நரி காக்கா உடைய லோகோவே அனிமேட் பண்ணியிருந்தோம். டேய் உங்களுக்கு அனிமேஷன் தெரியும், இதுக்காக ஃப்ளைட்ல இருந்து ஒரு உடைய கீழே போட்டு நரியும் காக்கா ஓடி வந்து கட்ட சொன்னீங்க. நான் அப்போது படம் பாக்குறேன், ஏன் நரி நடுவில் ஓடுது, நரகாசுரம் எப்ப நரிய வளர்த்தா இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கிற பாவி மனுஷனுங்க. நீ உனக்கு கேட்டல, இந்த சிவன் வேஷம் போடும்போது நீங்க எப்படி இருந்தீங்க? சிவனேன்னு இருந்த, எனக்கு என்ன சிவனேன்னு இருந்த, அதான் தலை. நான் இது வரைக்கும் எந்த இன்டர்வியூ நடக்கல. உண்மையாவே இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போய் ஜாலியா படம் பார்த்துருவாங்க, அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க நிறைய கேள்வி கேட்டு நிறைய பிரச்சனை பண்ணீங்கன்னா படம் ஓடாது, நாங்க தான் வீட்டை விட்டு ஓடணும். ஓகே ஓகே, படம் சூப்பர் படம். எங்க டீமுக்கு எல்லாருக்கும் நன்றி, நல்லா இருந்துச்சு படம். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ மாயன் படம் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு என் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து ரொம்ப நன்றி. நானும் இந்த இன்டர்வியூ மறக்க மாட்டேன். டேஸ்டில் பெஸ்ட் எவரெஸ்ட் சூப்பர் சாம்பார் மசாலா பவுடர். Taste the Daily.